முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினமான வைகாசி விசாகமும் மிக மிக முக்கியமான ஒரு விரத நாள். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். வைகாசி விசாக சுப தினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத திருநாள். ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். இந்த நாளில் தானமும் தர்மமும் செய்தால் நல்லது. இறைவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாக திருநாள். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் 10 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த நாளில் இறைவனுக்கு சிறு பருப்பு, பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை வைக்கிறாங்க. முருகன் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோக்ஷனம் பெற்ற பராசர முனிகுமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோக்ஷனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. இந்த வைகாசி விசாக பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பான ஒரு நாள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காவியத்தில் நாம் படித்திருக்கிறோம். இந்த காவியத்தின் கதாநாயகி மணிமேகலை அவள் அன்னதானம் செய்வதற்கு காரணமாய் இருந்தது ஓர் அட்சய பாத்திரம். இது மணிமேகலைக்கு கிடைத்த ஒரு தினம் வைகாசி பௌர்ணமி நாள். தினமும் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ்னு முருகனுக்குரிய மந்திரங்களை மட்டுமே பாராயணம் செய்யும் முருக பக்தர்களை விட எவன் ஒருவன் மனம் உருகி ஒவ்வொரு நொடி பொழுதும் சதா சர்வ காலமும் முருக பக்தியில் மூழ்கி இருக்கிறானோ அவனுடனேயே முருகன் வாழ ஆசைப்படுவார். இக்கட்டான சூழ்நிலையில் தனக்குதவ யாருமே இல்லை என்று கண்ணீர் விட்டு கதறும் போது நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வருபவன்தான் கந்தன். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை வேறொரு முருக பக்தருடன் ஷேர் பண்ணி இந்த அறிகுறிகள் எல்லாம் அவங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படின்னு மறக்காம கேளுங்க. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.